ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் ரிங்கு. அந்த மேஜிக் ரிங் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து க்ரோஷே நீடில் 3.75 நீடில் ஒன்று, அதுக்கப்புறம் பின் உள்ளன். இதில் வந்து மேஜிக் ரிங் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உள்ளன் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அப்படியே வச்சு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கு இல்லாமல் வரும். ஸோ உள்ளன் வந்து எடுத்துகிட்டு இங்கே உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்படி கன் ஷூட் மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை எக்ஸ் மாதிரி கொண்டு வாங்க. இப்படி எக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு நீடில் சென்டரில் விட்டு ஃபஸ்ட்டு ஒன் விட்டு செகண்ட் ஒனில் கேட்ச் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா இது தாங்க மேஜிக் ரிங். இந்த ரிங்குக்குள்ளே தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ரிங்கை இங்கே டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி உள்ளன் பிடிச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறோம். எவ்வளோனா நம்ம வந்து 12 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒன்று. இப்போ நம்ம ஒரு க்ரோஷே போட்டிருக்கோங்க. டபுள் க்ரோஷே ஒன்று போட்டிருக்கோம். அங்கே வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பின் பண்ணி வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ரோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறோம் இல்லைங்களா, சர்க்கிள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ க்ரோஷே ஒன்று போட்டிருக்கோம். இதே வந்து டபுள் க்ரோஷே இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம 12 போடணும். 2. இந்த நீடில் இந்த ரிங் போடும்போது இந்த 2 த்ரெட்டும் நம்ம விடக்கூடாதுங்க. இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு த்ரெட்டும் இதுவும் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இதை விட்டுறக்கூடாது. அதுக்குள்ளே டபுள் க்ரோஷே வந்து நம்ம 12 க்ரோஷே போட்டு வரோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. பார்த்திங்கன்னா 12 நம்ம டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே செயின் வந்து 12 செயின் இருக்கணும். இந்த செயின் உங்களால் கவுண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிகினர்ஸ்க்கு சொல்கிறேங்க. இங்கே வந்து உங்களுக்கு செயின் கவுண்ட் பண்ணுறல உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே செயின் போட்டிருப்பீங்க இல்லையா, இங்கே ஸ்டார்டிங் இருக்கும் இல்லையா, இதில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 போட்டாச்சு. இதை வந்து இங்கே இந்த ஒரு த்ரெட் இருக்கு இல்லைங்களா, மேஜிக் ரிங் போடும்போது இந்த ஒரு த்ரெட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்படி 2 பிடிச்சிட்டு தான் நம்ம பண்ணோம். அதில் இந்த த்ரெட்டை நீங்கள் வந்து இப்படி இழுக்கவும் இது வந்து டைட் ஆகிரும். பாருங்கள், இது டைட் ஆயிடுச்சா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிளுங்க. இதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நீங்கள் இந்த பின்னில் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு இந்த பின்னை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். இந்த செயின்குள்ளே பார்த்துக்கோங்க. ஹூக் வந்து இப்படியே விட்டு ஹூக் எதுவுமே திருப்பி இப்படியெல்லாம் நம்ம செயின் எல்லாம் போடக்கூடாது இருக்குங்களா. இப்படி கடைசியாக இது வந்து 12 டபுள் க்ரோஷே முடிச்சிருக்கோம். இங்கே நம்ம பின்னில் மார்க் பண்ண இடத்துல அந்த இந்த செயின்குள்ளே விட்டு கேட்ச் பண்ணி ஸ்லிப் நாட்டுங்க போட்டுட்டு டபுள் செயின் போடுறோம். இந்த டபுள் செயின் எதுக்குன்னா செகண்ட் ரோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இதுதான் வந்து மேஜிக் ரிங். இந்த பேசிக் சர்க்கிள் இது தான். பாருங்கள், உங்களுக்கு சர்க்கிள் நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. இது வந்து செகண்ட் ரோ எப்படி போடணுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நம்ம போட்டோம். செகண்ட் சர்க்கிள் போடும்போது இந்த இடத்துல நம்ம 2 செயின் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம இந்த மேஜிக் ரிங் வந்து ரோஸ் பேக்குக்காக பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த செயின் இருக்குது இல்லைங்களா, இந்த செயினில் மேலே அப்பர் லூப்பில் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும்.
1 2 இந்த அப்பர் லூப்பில் தான் நம்ம போட்டு வரோம். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டபுள் செயின் போட்டோம் இல்லைங்களா, டபுள் செயின் போட்டு அந்த ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா செயின்லேயும் அப்பர் லூப்பில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டு வரோம். எல்லா அப்பர் லூப்லேயும் வந்து டபுள் க்ரோஷே போட்டு வரோங்க. 1 2 சேம் அதே மாதிரி அடுத்ததுலேயும் எல்லாத்துலேயுமே வந்து அப்பர் லூப்பில் ஒரே ஒரு இதில் தாங்க போடுறோம். பார்த்திங்களா, அப்பர் லூப்பில் தான் போட்டு வரேன். எதுனா இது ஒரு செயின்குள்ளே போடக்கூடாது, அந்த செயினுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்குள்ளே தான் நம்ம போட்டு வரோம். இதே மாதிரி ஒவ்வொரு செயின்குள்ளேயும் நம்ம டபுள் க்ரோஷே 2 போட்டு வரலாங்க. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு செயினுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லாஸ்ட்டு. இது பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து செயின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டுறக்கூடாது. நல்லா பாருங்கள், இங்கே வந்து பின் பண்ணியிருக்கேன். இது வந்து செயின் போட்டு இங்கே வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் ரோக்காக நம்ம ஜாயின் பண்ண செயின், அதனால் இதுக்குள்ளே போட்டுறாதீங்க. இதோடு ஸ்டாப் ஆகுது. இதுக்குள்ளே வந்து 2 டிசி போடுறோம். டிசினா டபுள் க்ரோஷே 2 போடுறோம். 1 2. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை எப்படி ஜாயின் பண்ணோன்னா, இப்போ வந்து நம்ம பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பின்னை எடுத்துகிட்டு இங்கே இந்த பின் எங்கே எடுக்கிறீங்கன்ட்டு நீங்கள் கையில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பின் விட்டு இதையை வந்து நம்ம அப்படியே ஸ்லிப் நாட் போடுறோம். சரிங்களா, அவ்வளோதான். போட்டுட்டு 1 2 டபுள் செயின் போட்டு தேர்ட் ரோக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம தேர்ட் ரோக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே செயின் போட்டோம் இல்லைங்களா, இந்த இடத்துலையே வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து எங்கே பின் பண்ணணுன்ட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா டபுள் க்ரோஷே ஒரு போட்டதுக்கப்புறம் நான் வந்து பின் பண்ணேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் டபுள் செயின் போட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டபுள் செயின் போட்டதையும் இங்கே வந்து பின் பண்ணிவிட்டேன். தேர்ட் ரோ எப்படி போடணுன்னா, இந்த மேலே செயினில் அப்பர் லூப்பில் விட்டு செயின் வந்து செயின்குள்ளே விடக்கூடாதுங்க, அப்பர் லூப்புக்குள்ளே விட்டு டபுள் க்ரோஷே. அப்பர் லூப்புக்குள்ளே விட்டு டபுள் க்ரோஷே 1 பக்கத்தில் இருக்கிறதுல 2 டபுள் க்ரோஷே 1 2. இங்கே பார்த்திங்கன்னா அப்பர் லூப்பில் ஃபஸ்ட்டு ஒன்னில் வந்து ஒரு செயின் போட்டேன், செகண்ட் லூப்பில் வந்து 2 போட்டிருக்கேன். தேர்ட் ரோவோட கவுண்டிங் எப்படின்னா 1 2 1 2 இந்த ஃபார்மேட்டில் நம்ம போட்டு வரணும். அப்பர் லூப்பில் 1 1 2. சரிங்களா, இதே மாதிரி அப்பர் லூப்பில் 1 பக்கத்து அப்பர் லூப்பில் 2 டிசி போடுறோம், 2 டபுள் க்ரோஷே போடுறோம். புரிஞ்சுங்களா, 1 2 1 2 இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக தேர்ட் ரோ வந்து இந்த மாதிரி தான் நம்ம போட்டு வர போகிறோம். சரிங்களா,
2ல் முடியும் போது அப்போ நமக்கு கவுண்டிங் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம போட்டு வந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. நம்ம கவுண்டிங் கரெக்டாக நம்ம போட்டு வந்தாவே நமக்கு பேக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுங்க. கவுண்டிங்கில் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னது உங்களுக்கு வந்து பேக் கொஞ்சம் முன்ன பின்ன இதாக இருக்கும். கவுண்டிங் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். சரிங்களா? இது வந்து நம்ம 3rd ரோ போட்டதுக்கப்புறம் இந்த பின் பண்ணியிருக்கிற பின் எடுத்துடலாம். பின் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இப்படி விட்டு ஒரு ஸ்லிப் நோட் போட்டு 2 செயின். இதுதாங்க மேஜிக் ரிங். இப்போ வந்து உங்களுக்கு இந்த சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் போடும்போது ஒவ்வொரு டபுள் க்ரோஷேவாக 12 டபுள் க்ரோஷே பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்பர் லூப்லேயும் வந்து டபுள் க்ரோஷே ரிவண்டாக போட்டு வந்தோம். இது வந்து 2nd ரோக்கு ஒவ்வொரு அப்பர் லூப்லேயும் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட்டு வந்தோம். இது 3rd ரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் லூப்பில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு அப்பர் லூப்பில் வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டோம். இதே வந்து 3rd ரோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 செயின் போட்டுட்டு 1 1 2 புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு அப்பர் லூப்லேயும் வந்து ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு செயின் போடுறோம் அப்படின்ட்டு செகண்ட் 3rd ரோக்கு வந்து 1 2 போட்டுங்க. 4th ரோக்கு வந்து 1 1 2 1 1 2ன்ட்டு நம்ம வந்து சர்க்கிளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதே வந்து 4th ரோக்கு வந்து 1 1 1 2 இந்த மாதிரி ஒவ்வொரு செயினாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். இது வந்து சர்க்கிள் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக வரதுனால நம்ம ஒவ்வொரு செயினை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். சரிங்களா? இதில் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இது புரியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேங்க. நீங்களும் இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சர்க்கிள் போடணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.